அண்மையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தாவேகா கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியானது. அதில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தளபதி விஜய் அவர்களுமே குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்குமே தங்களுடைய பணிகளை சிறக்க வாழ்த்துக்கள். ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று கூறப்பட்ட நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வாழ்த்து கூறியிருப்பது கூட்டணியை உறுதி செய்வதாக அரசியல் விமர்சகர்களுமே கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் வீட்டிற்கு திடீர் விசிட் அடித்திருக்காரு. அதாவது கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கு வாழ்த்து கூறிவிட்டு சண்முக பாண்டியனுக்கு ஒரு நல்ல செய்தியும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா ரகசியமாக இருந்ததால புகைப்படங்கள் வீடியோக்கள் எதுவுமே இதுவரையுமே வெளிவரவில்லையா. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.